வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ ஒரு ஹெச்டி வீடியோ, அதனால குவாலிட்டி ஆஃப் வீடியோ வந்து 720 பிக்சலில் செட் பண்ணி பாருங்க, வீடியோ கிளியராக இருக்கும். இப்போ நம்ம கோனிக் செக்ஷன்லேருந்து ஒரு சம் பண்ணலாம். Let P be a point on the parabola y square equal to 12x. Y square equal to 4ax னா ரைட்டோடு ஓப்பன் parabola. ஸோ ஒரு parabola y square equal to 12x வரைஞ்சிருக்கேன். And NP, the foot of the perpendicular drawn from P on the axis of the parabola. சரியா? என்ன சொல்றாங்க? n by the foot of the perpendicular. n ங்கிறது foot of the perpendicular சொல்றாங்க. எங்க இருந்து from point P on the parabola. parabola மேல ஒரு point P இருக்கு. அதுல இருந்து perpendicular வரைய லைன் தான். அதோட foot of the perpendicular லைன் தான் n. அது எங்க இருக்கு? on the axis of parabola. axis of parabola மேல n இருக்கு. கரெக்ட்டா? y square equal to 4ax ஃபார்மேட்ல axis of parabola வந்து x axis தான். அப்போ x axis மேலே தான் என்னங்கிற பாயிண்ட் இருக்கு. அப்போ Pn perpendicular to ON சொல்லலாம். Pn perpendicular to ON கொடுத்துருக்காங்க. சரி இருக்கட்டும். A line is drawn through the midpoint of Pn. சரியா? இந்த Pn ஓட midpoint m of Pn. சரியா? இதுல இருந்து ஒரு லைன் வரையறாங்கன்னா through midpoint parallel to its axis. இந்த ON க்கு parallel m ல இருந்து ஒரு லைன் வரையறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ which meets a parabola at Q. இந்த m ல இருந்து வரக்கூடிய அந்த parallel to ON க்கு parallel வர லைன் வந்து Qங்கற பாயிண்ட்ல parabola மீட் பண்ணுது. அப்ப அடுத்து இன்னொரு என்ன கொடுத்திருக்காங்க? MQ parallel to ON கொடுத்திருக்காங்க given data. சரி. If the y-intercept of the line NQ is 4/3. இப்ப nங்கற பாயிண்ட் Pn perpendicular to ON சொன்னாங்க. இந்த Qங்கிறது இந்த m ல இருந்து ON க்கு parallel வரும்போது Qங்கற பாயிண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த NQ ஜாயின் பண்ணீங்கனா இந்த NQ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எங்கது y இன்டர்செப்ட்னா எனக்கு y ஆக்சிஸ் 4/3ங்கற பாயிண்ட்ல கட் பண்ணுன்னு அர்த்தம். அப்ப y ஆக்சிஸோட லெந்த் இந்த ஹைட் வந்து 4/3, அதான் y இன்டர்செப்ட். ஆரிஜின் வந்து இந்த டிஸ்டன்ஸ் 4/3 ன்னு அர்த்தம். அப்ப அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? y ஆக்சிஸ் மேல x ஓட வேல்யூ 0, y வேல்யூ 4/3 ன்னு சொல்றாங்க. அப்போ the point on the y-axis and also NQங்கிற லைன் மேல ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அது வந்து 0,4/3 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. சரி, பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. தென் இப்போ நம்ம क्वेश्चन என்ன கேக்குறாங்க? Pn வந்து 4 யூனிட்டா, MQ வந்து 1/3ஆ, MQ 1/4ஆ, Pn 3 யூனிட்டா. அப்ப பாக்கும்போது என்ன? Pn MQ கண்டுபிடிக்க வேண்டியதா, எது கரெக்ட்டா இருக்கோ அதை ஆன்சர் பண்ண வேண்டியதா. சரி, இப்போ Pn வேணா என்ன பண்ணும்? Pnக்கு Pங்கிற பாயிண்ட் Nங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் MQக்கு MQ கண்டுபிடிக்கணும். நமக்கு இந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, இன்டர்செக்ஷன் y இன்டர்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும்? ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் எல்லா பாயிண்ட்ஸும். இப்போ இந்த பாயிண்ட் எப்படி இருக்கு? இப்போ x வந்து நான் ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டா y என்ன வரும்? y ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 12 ஆல்ஃபான்னு வரும். கரெக்ட் தானே? இப்போ நான் இந்த பாயிண்டிங் P எப்படி எழுத போறேன்? சப்போஸ் x ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டா y ஸ்கொயர் 12 ஆல்ஃபானா y ஈக்குவல் டு என்ன? ரூட் ஆஃப் 12 ஆல்ஃபா வரும். கரெக்ட் தானே? y ஈக்குவல் டு ரூட் 12 ஆல்ஃபான்னு வரும். அப்ப எனி பாயிண்ட் ஆன் த பேரபோலா என்னது? ஆல்ஃபா கமா ரூட் 12 ஆல்ஃபா, எந்த பாயிண்ட் வேணா எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த பாயிண்ட் P வந்து ஆல்ஃபா கமா ரூட் 12 ஆல்ஃபான்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டா இப்போ இந்த n என்னவா இருக்க போகுது? இது பர்பெண்டிகுலர் லைன் சொல்றாங்க, parallel to y axis தான் இருக்கும், x axis பர்பெண்டிகுலர் இருந்தா. சரி, அப்போ இது throughout the line என்ன இருக்கும்? x ஓட வேல்யூ ஃபிக்ஸ்டு, இங்க ஆல்ஃபானா இதுவும் ஆல்ஃபா தான் இருக்கும். சரியா? அடுத்து y ஓட வேல்யூ என்ன? 0. on the x axis y வேல்யூ 0. இந்த பாயிண்ட் கிடைச்சாச்சு, ஆல்ஃபா கமா 0. இப்போ இந்த பாயிண்டோட லெந்த் வேணா என்ன பண்ணும்? ஆல்ஃபா தெரிஞ்சா பாயிண்டோட லெந்த் Pn கண்டுபிடிச்சலாம், ஆல்ஃபா கண்டுபிடிக்க முடியாது இப்போதைக்கு. சரி, அடுத்து நம்ம பர்பெண்டிகுலர் கான்செப்ட் வச்சா நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்காம முயற்சி பண்ணலாம். பொதுவாக பர்பெண்டிகுலர் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். பட் இந்த சம்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த லைன் parallel to y axis, இந்த லைனோட ஸ்லோப் என்னன்னு பாருங்க, இன்ஃபினிட்டி. y2 - y1 இருக்கும், பட் x2 - x1 0 ஆயிடும். அப்ப இதோட ஸ்லோப் இன்ஃபினிட்டி. ஸ்லோப் ஆஃப் x axis என்ன? 0. என்ன காரணம்? y2 - y1 0 ஆயிடும். அப்ப 0 ஆயிடும். அப்ப இதோட ஸ்லோப் 0, இதோட ஸ்லோப் இன்ஃபினிட்டி. அப்ப அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி -1க்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு ஈக்குவேஷன் கண்டிஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்ப பர்பெண்டிகுலர்ங்கிற கான்செப்ட் வச்சு நான் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு இல்லை. இப்போ வேற ஏதாவது மெத்தட்ல தான் நான் ஆல்ஃபா கண்டுபிடிச்சாகணும். வேற என்ன கொடுத்துருக்காங்க?
இந்த இன்டர்செப்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த NQவோட ஈக்குவேஷன் வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன், ஆல்ஃபா கண்டுபிடிக்க போறேன். அப்போ Qவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். அடுத்து Q எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. M இஸ் a மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க, சரியா? அப்போ இது வந்து என்னது, டோட்டல் லென்த் என்ன, √12 ஆல்ஃபா. இந்த பாயிண்ட் அதுதான் சொல்லுது, y ஆக்சிஸ் லென்த், இந்த y டிஸ்டன்ஸ் எவ்வளவு, √12 ஆல்ஃபா. அப்போ மிட் பாயிண்ட் என்ன வரைக்கும் போகுது, இந்த பாயிண்ட் இது throughout the point x வேல்யூ ஃபிக்ஸ்டு, y யோட வேல்யூ என்ன ஆகும், √12 ஆல்ஃபா பை 2 வந்துடும் மிட் பாயிண்ட், சரியா? மிட் பாயிண்ட் m கிடைச்சாச்சு, என்னது ஆல்ஃபா கமா √12 ஆல்ஃபா பை 2 கிடைச்சாச்சு. சரி, இப்போ m கிடைச்சாச்சு. அடுத்து q. இப்போ நம்ம q எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ q பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா இதுல இந்த பாயிண்ட்ல என்னது, throughout the line, இது parallel to x-axis, throughout the line எது fixed value, y value fixed, கரெக்ட் தானே? ஏன்னா இது parallel to x-axisனா இது ஆக்சுவலா இந்த லைன் எப்படி சொல்லலாம், நான் சொல்றேன் தான், y equal to √12 ஆல்ஃபா பை 2 ன்னு சொல்லலாம் இந்த லைன் ஈக்குவேஷனே, ஏன்னா parallel to x-axis. அப்போ இந்த பாயிண்ட்ல y எனக்கு தெரியும், இந்த q பொறுத்தமட்டில், இந்த q பொறுத்தமட்டில் எனக்கு y தெரியும், x தான் எனக்கு தெரியாது. அப்போ அந்த பாயிண்ட் q எது மேல இருக்கு, ஆன் த பாரபோலா மேல இருக்கு. அப்போ y equal to √12 ஆல்ஃபா பை 2, இந்த y வேல்யூ தெரியும்னா x கண்டுபிடிப்போம், அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி y ஸ்கொயர் ஈக்குவல் 12x ல y ஈக்குவல் டு √12 ஆல்ஃபா பை 2 நான் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், 12 ஆல்ஃபா பை 4 ஆயிடும், சரியா? y ஸ்கொயர், இங்க 12x இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், இந்த 12 இந்த 12 கேன்சல் ஆச்சுன்னா x ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 4. அப்போ என்ன ஆகுது பாருங்க, இந்த பாயிண்ட் q வந்து ஆல்ஃபா பை 4 கமா y என்ன √12 ஆல்ஃபா பை 2 கிடைச்சாச்சு, q கிடைச்சாச்சு, ரைட்? இப்போ m இருக்கு, q இருக்கு, ரைட்? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், m வச்சு நம்ம q கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் 0,4/3 இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் ஆல்ஃபா கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த NQ இந்த 2 பாயிண்ட் வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன், 2 பாயிண்ட் ஃபார்ம் வச்சு, சரியா? அந்த ஈக்குவேஷன்ல x இருக்கும், y இருக்கும், ஆல்ஃபா இருக்கும், கரெக்டா? இந்த இதுல x, y ஈக்குவல் 0,4/3 போட்டா எனக்கு என்ன கிடைச்சிரும், ஒரே ஒன் ஆல்ஃபா இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். நான் சால்வ் பண்ணிடலாமா? சரி, அப்ப நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். 2 பாயிண்ட் ஃபார்ம் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். இது நான் என்ன பண்ண போறேன், y மைனஸ் y1, ஓகேவா? இது நான் என்ன பண்ண போறேன், x1 y1 வச்சு போறேன். இது என்னது, இந்த பாயிண்ட் x2 y2 வச்சு போறேன், சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். y மைனஸ் y1, y1 என்ன 0 ஈக்குவல் டு y2 மைனஸ் y1, y2 இந்த இருக்கு, √12 ஆல்ஃபா பை 2 மைனஸ் 0 பை x2 மைனஸ் x1 ஆல்ஃபா பை 4 மைனஸ் ஆல்ஃபா இன்டு x மைனஸ் x1. x1 ஓட வேல்யூ என்ன பாருங்க, x1 வந்து ஆல்ஃபா. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சிம்பிளை பண்ணலாம். இது வேணா என்ன 4 ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணா 4 மைனஸ் 4 ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா மைனஸ் 3 ஆல்ஃபா பை 4 ஆகும். இதை கிராஸ் பண்ணீங்கன்னா y இன்டு மைனஸ் 3 ஆல்ஃபா பை 4 ஆயிடும். இங்க √12 ஆல்ஃபா பை 2 இருக்கு, இது x மைனஸ் ஆல்ஃபா. இப்போ இந்த NQ passes through என்னது 0,4/3, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். y பதிலா 4/3 மைனஸ் 3/4 ஆல்ஃபா, இங்க √12 ஆல்ஃபா பை 2, இங்க x க்கு பதிலா என்ன 0 மைனஸ் ஆல்ஃபா. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆக போகுது, இந்த 4 கேன்சல் ஆயிடும், 3 கேன்சல் ஆயிடும், இங்க மைனஸ் ஆல்ஃபா இருக்கு, இங்க என்ன இருக்கு √12, இங்க மைனஸ் ஆல்ஃபா இன்டு √12 ஆல்ஃபா பை 2 வந்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரப்போகுது பாருங்க, நம்ம வந்து ஒரு சைடா கொண்டு வந்துருவோம். இந்த மைனஸ் ஆல்ஃபா இந்த கூட பிளஸ் ஆல்ஃபா ஆயிடும். இந்த மைனஸ் ஆல்ஃபா இன்டு √12 ஆல்ஃபா பை 2 இருக்கு, இந்த பிளஸ் ஆல்ஃபா இருக்கு, ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டுலயும் நம்ம மைனஸ் ஆல்ஃபாவை காமனா எடுத்துட்டோம்னா இங்க என்ன வரும், மைனஸ் ஆல்ஃபா காமனா எடுத்தா √12 ஆல்ஃபா பை 2 இருக்கும், மைனஸ் ஆல்ஃபா காமனா எடுத்தா இங்க மைனஸ் 1 இருக்கும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆல்ஃபா ஆயிடும், ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ரூட் இருக்கு. அடுத்து என்ன √12 ஆல்ஃபா பை 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 ஆயிடும். அப்ப என்ன ஆகும், √12 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இன்டு 1 2 ஆயிடுச்சு. சரி, அப்போ நமக்கு ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறது மெயினா டார்கெட் பண்ணோம். ஸோ இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும், 12 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் 4 ஆயிடும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/12 கேன்சல் பண்ணா 3, அப்போ 1/3 ஆல்ஃபா கிடைச்சாச்சு. ஆல்ஃபா கிடைச்சிச்சுன்னா என்ன அர்த்தம், எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தேவையான பி அண்ட் என் தான் நமக்கு வேணும், சரியா? நமக்கு தெரியும் இந்த பி என்னங்கிற டிஸ்டன்ஸ் என்ன, இந்த ஒய் டிஸ்டன்ஸ் √12 ஆல்ஃபா தானே, ஸ்ட்ரைட்டா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பி என் ஈக்குவல் டு √12 ஆல்ஃபா, √12 இன்ட்டு ஆல்ஃபா இப்போ 1/3 போட்டிங்கன்னா 4 வரும். அப்போ √4 ஓட வேல்யூ 2. சரி, ஏன்னா +2 தான் போட போறேன், ஏன்னா இட்ஸ் அ டிஸ்டன்ஸ். பிஎன் டிஸ்டன்ஸ் 2 இருக்கா, இல்ல 4ன்னு கொடுத்துட்டாங்க, அங்க 3ன்னு கொடுத்துட்டா அப்போ பிஎன் கிடையாது, அந்த 1 4 ஆன்சர் கிடையாது.
அடுத்து நம்ம MQ கண்டுபிடிக்கலாம். MQங்கிறது இங்க பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் சரியா. அப்போ ஆரிஜின்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆல்பா டோட்டல் டிஸ்டன்ஸ். இதுவரை என்ன ஆல்பா பை 4. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரப்போகுது ஆல்பா மைனஸ் ஆல்பா பை 4. இங்க வேணா எழுதிக்கலாம். இதனை ஆல்பா மைனஸ் ஆல்பா பை 4 டிஸ்டன்ஸ். டோட்டல்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சு சரியா. அப்போ MQ ஈக்குவல் ஆல்பா மைனஸ் ஆல்பா பை 4. இப்போ LCM எடுத்தா 4 by 4 போட்டா 4 மைனஸ் 4 ஆல்பா மைனஸ் ஆல்பா என்ன 3 ஆல்பா பை 4. இப்போ 3 by 4 இன்ட்டு ஆல்பாக்கு பதிலாக என்ன 1 by 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த 3 கேன்சல் ஆனா ஈக்குவல் டு 1 by 4. MQ வேல்யூ 1 by 4 1 by 4 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் 3 இருக்கு பாருங்க. MQ ஈக்குவல் டு 1 by 4ங்கிற ஆப்ஷன் 3 இருக்கு. அப்போ அதுதான் ஆன்சர் சரியா. ஸோ இங்கே 1 by 3 வராது 1 by 4 இருக்குனால அதை போட்டலாம். ஸோ ஆன்சர் கிடைச்சாச்சு. இந்த சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் என்னன்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த சம்மை பொறுத்த மட்டும் இல்லாமல் என்னது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற ஸ்கில் வேணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு இடத்துல இந்த பி இங்கே எக்ஸ் மட்டும் அசியூம் பண்ணேன் ஆல்ஃபான்னு அசியூம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் எல்லா பாயிண்ட்ஸையும் எழுதிட்டேன் பாருங்க. எல்லா பாயிண்ட்ஸும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா எழுதியிருக்கேன் கரெக்டா. ஸோ அதுக்கு குவாட்ரேட் ஜாமெட்ரியில் ரொம்ப பேசிக்கில் ரொம்ப தரவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் இருந்தால் ஒரு அன்னோன் இந்த ஆல்ஃபா வச்சு சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இருந்தால் தான் நம்ம இந்த இதே ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த கான்செப்டில் நம்ம கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம எழுதுவோம். இல்லைன்னா என்ன யோசிப்போம் ஆல்ஃபா தெரியல ஈக்குவேஷன் ஃபார்மான எக்ஸ் கமா ஒய் 2 அன்னோன் இருக்குது. அந்த எக்ஸ் கமா ஒய்யை எலிமினேட் பண்ணுறது எப்படிங்கிறது இந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்கிறது நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் சரியா. சார் முடிச்சிடலாம் தெரிஞ்சிருந்தா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.